அதிகமான பேரிடத்தில் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி கையெழுத்து வேட்டை நடத்துவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு லீகல் பேட்டில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பீகார்ல நிதிஷ்குமார் யாரு, ஜேபிடி சீடர் ஜெயபிரகாஷ் நாராயண், அவரை காலி செய்து அவரை பைத்தியமாக ஆக்கி மோடி காலை விட வைக்கிறார். உழுதர் காலில். அதை போன்று விஜய் இந்த ஒரு அலையிலே அவர் வந்தார். இவர்களின் மீது எல்லாம் வெறுப்புட்டு தமிழ் மக்கள் விசிலைவு எடுத்து ஊதினார்கள். அவ்வளவுதான். இந்து அமைப்பு நாங்கள் வெளிப்படையாக வேறு மாதிரி பேசிக்கொள்வோம், ஆனால் தனிப்பட்ட முறையில் உறவுகளோடு தான் பயணிப்போம். அவர் சொன்னார்கள், எங்கள் இலக்கு எடப்பாடியை காலி செய்வது. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க பாருங்க சுஃபியான் சார், எடப்பாடியை காலி செய்வது தான் சொன்னவர். சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு இவரை கூப்பிட்டார்கள். அதற்கு பிறகு அவர் பலமுறை தனித்து ஓபிஎஸ் சந்திக்க முற்பட்டார். அவரை சந்திக்க விடாமல் அவரை தனித்து அனுப்பினார்கள். இது பாஜகவுக்கு ரகசிய பங்குண்டு. அமமுக உடைத்தார்கள், சசிகலா அம்மாவை உடைச்சு புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அவருக்கு வழியே இல்லாம ஆரம்பிச்சார். இப்ப இவர் தனியா அதிமுக பெட்டான ஆர்கனைசேஷன் இருக்கிறது. ஓபிஎஸ் பத்தி விட்டாங்க. போயா ஓபிஎஸ் நினைச்சு அவங்க சேர்த்துக்கலாம்ல, சேர்த்து எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கலாம்ல. பிஜேபி நினைச்சு எடப்பாடி பழனிசாமி தான் சார் இப்போ லீகலா 10வது ஷெட்யூல்ல 1980 படி 2B என்ன சொல்லுதுன்னா, கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு தான் ஹேஸ் அ ரைட். அவர் இப்போது ஒரு லெட்டர் கொடுத்தால் இவர்கள் பதவி இழந்து போயிடுவார். அவர் கொடுக்கல. ஏன் கொடுக்காம இருக்கிறாருன்னு என்ன விஷயம் தெரியும்? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் சுஃபியான் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். துரோகம்ன்ற வார்த்தை பயன்படுத்துறது இல்லைங்களா? இப்ப பதவிக்காக அதிமுக இரட்டை இலை சின்னத்துல ஜெயிச்சுட்டு தாவேக்காவில பதவிக்காக போய் சேர்த்து கட்சியை உடைக்கிறது அப்படிங்கறத இது எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு தலைமை எப்படி எடுத்துக்க முடியும்? இப்ப இபிஎஸ் இடத்துல எஸ்பி வேலுமணியோ அல்லது சி வி சண்முகமோ இருந்தா அதை மற்றவர்கள் செய்தா சரியா? நிச்சயமாக அது தவறுதான். நிச்சயமாக அது தவறு. ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஏன் அவர்களுக்குள் ஒரு இணக்கம் இல்லை? அப்படி சொல்லுகிற போது ஆரம்ப கட்டத்தில் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்ற 6 பேர் சந்திக்கிறார்கள். உடைந்து போனவர்கள் எல்லாம் இணைத்து செல்வோம். இன்றைக்கு பன்னீர்செல்வம் என்று நாம் பேச முடியாதல்லவா? அவர் வேறு ஒரு கட்சிக்கு போய்விட்டார். தென் தமிழ்நாட்டில் மறவர் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் அவர் இருந்தார். இந்த அலையை விட்டுருங்க சார். இது ஒரு அலை. இது சுனாமி 2004 தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டதே இல்லை. அதை போன்று விஜய் இந்த ஒரு அலையிலே அவர் வந்தார். இவர்களின் மீது எல்லாம் வெறுப்புட்டு தமிழ் மக்கள் விசிலைவு எடுத்து ஊதினார்கள். அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் சொல்வது ஒரு கட்சி காட்டுப்பாட்டின் அடிப்படையில் அது தவறு. எந்த நியாயமும் இல்லாமல். அதை விட பெரிய தவறு திரு விஜய் கட்சியினுடைய தலைவனை சந்திக்காமல் தனித்து சந்தித்தது. அதுவும் தவறு. இந்த நிலை உருவாகுவதற்கு என்ன காரணம் என்பதை அவர் சுயபரிசோதனை செய்ய வேண்டும். எடப்பாடி அவர்கள் சுயபரிசோதனை செய்ய வேண்டும். ஆனால் அதிமுகவில் எப்படி அதிமுக எப்போதுமே ஒரு கரிஸ்மா பேஸ் பார்ட்டி. திமுகவின் தலைமையை நீங்கள் பாருங்கள். பெருந்தலைவர் பேரதை தந்தை பெரியார் அவர்கள் இயக்கமாக இருந்து செயல்படுகிற போது பேரறிஞர் அண்ணா சொன்னார், அதிகாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. 1949 ராபின்சன் பூங்காவில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார். அப்போது இதே போன்று சிறுவர்கள், இளைஞர்கள் காஃபி குடித்து கொண்டு போஸ்டை ஒட்டக்கூடிய இதை விட பெரும் புரட்சி. இளைஞர்கள் 52 தோல்வி, 57 தோல்வி, 62 தோல்வி, 67 ஆட்சி பிடித்து விட்டார்கள். பெரிய அளவுல அதுவும் கூட்டணியோடு. அன்றைக்கு அவருடைய தமிழ், அவருடைய எழுத்து, அவருடைய நாவன்மை, அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அனைவரையும் இணைத்துத்தான் வெற்றி பெற முடிஞ்சது. கருணாநிதியும் அப்படித்தான். ஒரு காலத்தில் கடைசி வரைக்கும் அதற்கு எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அவருக்கு மெஜாரிட்டியே கொடுக்கல. எப்போதுமே மெஜாரிட்டி கிடையாது அவருக்கு. கூட்டணி பலம் எப்போதுமே மெஜாரிட்டி கிடையாது. 77லயும் சரி, 80லயும் சரி, 80 எப்போதுமே மெஜாரிட்டி கிடையாது. எப்போதும் அதிமுக தமிழ் மக்கள் ஒரு பெரிய இடத்தை கொடுத்திருந்தாங்க. பிரியாரிட்டைஸ் ஃபார் ஹோல். இன்னைக்கு அதிமுக உடைய வாக்காளர்களால் தானே அவர் ஜெயிச்சிருக்காரு. இன்னைக்கு ஃபுல்லாவே அதிமுகவுடைய வாக்கு தானே 35%. டிஎம்கே வாக்கும் போயிருக்கு, பொதுமக்கள் வாக்கும் போயிருக்கு. ஆனால் இப்பொழுது ஒன்றும் காலம் கனிந்து, அதாவது காலம் கெட்டு போகவில்லை. காலம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு கூட அதிகமான பேரிடத்தில் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி கையெழுத்து வேட்டை நடத்துவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இப்போ மேலும் மேலும் மாவட்ட செயலாளர்கள்,
பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இவருக்கு கையெழுத்தாகி இது ஒரு லீகல் பேட்டில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பட் நத்திங் வில் ஹேப்பன். அதனால என்ன லாபம்? அதனால என்ன லாபம்? 3/2 கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு நெருக்கடியா இருக்கும். நெருக்கடி. ஆக நாம் என்ன சொல்கிறோம் என்றால், இப்பொழுது மனம் விட்டு பேச வேண்டும். அதிமுகவில் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். பேசணும் அப்படின்னா இவங்க பதவியினுடைய அந்த தாகத்துல இருக்காங்க. தாவேக்காவில போனா எனக்கு அமைச்சர் பதவியும் வாரிய தலைவர் பதவியும் கிடைக்குதுன்றாங்க, டிமாண்டே பண்றாங்க. 7 அமைச்சர்கள் 6-10 வாரிய தலைவர்கள்ன்ற அளவுக்கு டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு இருக்கு. சில துறைகளினுடைய சிஎம்ஏ வச்சிருக்காரு. அது எதுக்கு வச்சிருக்காருன்னா இவங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் சொல்லி அந்த சமாதானப்படுத்தப்படுது. இவங்களுடைய அணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமாதானப்படுத்தப்படுது. இப்ப நீங்க என்ன பேசினாலுமே அவங்க அந்த போற மோட்டோடையும் குற்றச்சாட்டுகளுடைய வார்த்தைகளுடைய தனிமன் அதிகமாக தான் இருக்கும். இப்ப நீங்க பொதுக்குழு கூட்டினாலும் சண்டையா தான் இருக்கும். தாவேக்காவுக்கும் திமுகவுக்குமான தீனியை தானே அது கொடுக்கும். எப்படி நீங்க முடிவு எடுக்க முடியும்? இல்ல, நீங்க சொன்னதுல ஆடிய காலும் பாடிய வாயும் ஒருபோதும் ஓயாது. திருப்பி சொல்லுவார், ஆடிய காலும் ஓயாது, பாடிய வாயும் ஓயாது. இப்ப நான் ஒரு பத்திரிகைக்காரன், எனக்கு தாகம் அதிகம். அதற்காக நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் வேண்டாம் என்றாலும் நான் வருவேன். ஒரு முறை பழகிவிட்டா என்னுடைய தாகம் அது. நான் புரிகிறதா உங்களுக்கு? அவர்களுக்கு அப்படி ஒரு பதவி மோகம். நானும் பதவியில் இருந்ததில்லை, நீங்களும் இருந்ததில்லை. 4-5 மொழிகளை நாம் நன்கு பேச தெரிந்தாலும் கூட நாம் ஒரு சாமானியர்களாகத்தான் இருக்கிறோம். நிச்சயமாக 100% இவர்களுக்கும் தாவேக்காவை பத்தி ஒரு முறையாவது இவர்கள் விஜயை சந்தித்திருப்பார்களா வாழ்க்கையில? விஜயுடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்ன, அவருடைய தமிழ் தேசிய கொள்கை என்ன, திராவிட தேசிய கொள்கை என்ன, இந்திய தேசிய கொள்கை என்ன, அவருடைய மதச்சார்பற்ற தன்மை என்ன, எதுவுமே தெரியாத இவர்களுக்கு. என்ன தெரியும் இவர்களுக்கு? இவர்கள் அனைவரும் அம்மா கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எஸ்பி வேலுமணி என்பவர், அவரெல்லாம் கருத்தியல் ரீதியாக இங்கே யாரும் உருவானவர்கள் அல்ல. கருத்தியல் ரீதியாக உருவானவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் திருக்கோயிலுக்கு சென்றாலும் கூட அந்த அடிப்படைத்துவமான திராவிட தேசியத்தை உயர்ந்து படைத்தார். பார்ப்பாத்தி தான் நான், அதற்கு என்ன செய்வா? அவர்கள் எப்போது பாப்பாத்தியாக நடந்தார்கள்? சொல்லுங்கள். அவர்கள் மீது அசிங்கமாக பேசினார்கள், மலையாளி என்று பேசினார். அவர் எப்பொழுது மலையாளியாக நடந்தார்? அந்த அம்மா கண்ணியத்துக்குரிய அவர்கள் எப்போது பாப்பாத்தியாக நடந்தால்? தமிழர்களுக்காகவே தன் வாழ்க்கை ஆரம்பித்தார். நினைத்து பாருங்கள். தமிழர்களுக்காக என்றால் காவேரி தாயாக அவர் கொண்டு வந்தார். கெசட்ல முதல்ல பதிவு செஞ்சார். 69 விழுக்காடு இன்னைக்கும் நமது உறவுகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, இதை புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான் கொண்டு வந்தார்கள். கருணாநிதியால என்ன செய்ய முடியுது? எதுவும் செய்ய முடியல. இப்ப அப்படிப்பட்ட ஒரு இலக்கை வேலுமணி, தங்கமணி, எல்லா மணியும் அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. வெளியே வந்து சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு வேலுமணினா. இவர் CV சண்முகம் ஐயா அவர்கள் என்ன சார் நீங்க சாதிக்க முடியும்? நான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் ஒரு இணக்கப்பாட்டோடு தான் பேசுகிறேன். அதிமுகவினுடைய இயக்கத்தின் தேவை கார கட்டாயம். இந்த தமிழ்நாடு, தமிழ் நம்ம தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு பாருங்க. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, ஆபரேஷன், அடக்குமுறைகளுக்கு இல்லாதது. இந்த தமிழ்நாட்டுக்குரிய சிறப்பு இருக்கு பாருங்க. அந்த சிறப்புல திராவிட இயக்கத்தில் அதிமுகவுக்கும் மூல பங்கு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூல பங்கு இருந்தாலும் கருணாநிதி தலைமையிலால் தூண்டிவிடப்படும். அதிமுக ஒருபோதும் தூண்டிவிடப்படாது. நல்ல கவனிங்க. அது அப்படித்தான். அந்த இயக்கத்தில் சேர்பவர்கள் ரவுடித்தனமே இருக்காது. அது அப்படித்தான். டிஎம்கே கேட்கும்போது எல்லாரும் ஒரு கள்ளத்தனமாக பார்ப்பார்கள். அந்த இயக்கத்தின் பால் சில அந்த சான்றிதழ் அது ஒரு அற்புதமான இயக்கம். அந்த இயக்கத்தின் தேவை தமிழ்நாட்டின் தேவை. அது அழிந்து போய்விட்டால் தமிழ்நாட்டுக்கு தான் பெரிய கேடு. உண்மையிலே நான் சொல்றேன். இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய 3 ஃபோர்ஸை வச்சு சொல்ல முடியாது. நாளை காலம் மாறும், காட்சி மாறும். அதற்குள் நீங்கள் இன்னும் உருவாகணும். காலம் ஒன்றும் அழிந்து விடவில்லை. இந்த 20-40 ஆகலாம். சொல்லுங்க. இப்போ இதற்கு பின்னாடி இவர்களுடைய பதவி ஆசை மட்டும்தான் இருக்கா? டெல்லி பாஜகவினுடைய ஆதரவு இருக்கா? எஸ்பி வேலுமணி மற்றும் CV சண்முகம் அவர்களுக்கு ரெண்டுமே இருக்கு. நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பு, அழகா எடுத்து கொடுத்தீங்க. டெல்லி தலைமை எப்படியாவது இங்கு காலை ஊன வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதற்கான வழிவகை ஒன்றுமே இல்லை, இனி எப்போதும் நடக்க போவதில்லை. ஏனென்று சொன்னால், இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், 18% வாக்களை பெற்றார்கள் கோலிஷன்ல. 2024 பாரதிய ஜனதா 11% பெற்றது. நான் சொன்னேன் பல தொலைக்காட்சிகள்ல, பாஜகவின் உண்மையான அடையாளம் 3-4% தான், 5க்கு மேல் வராது என்று சொன்னேன். ஏனால் அவர்களுக்கு ஒரு செக்டோரியல் பீப்புள்ஸ் தான் ஓட்டட் ஃபார் தம், ஒரு செக்டோரியல் பீப்புள். ஸோ அந்த வாக்கள் அவர்களுக்கு இப்பொழுது நன்கு கிடைத்திருக்கிறது, 3%. இப்போது அவர்களுக்கு என்ன ஒரு ஆசை? சரி, புறவழியாக நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும்.
வெளிப்படையாக அனைவரும் பேசுவது என்கிட்ட ஐ டோன்ட் ஹாவ் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். வேலுமணியை பற்றி பேசும்போது மற்றவர்களை எல்லாம் பேசுகின்ற போது வெரி க்ளோஸ் அசோசியேட் வித் டெல்லி. அவர்கள் அதற்கு முன்பு சில RSS நண்பர்கள் என்கிட்ட சில கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள். பொதுவெளியில் நான் அவர்களை பேச சொல்வதும் இல்லை. எனக்கு எல்லா இயக்கங்களோடும் ரொம்ப நெருக்கம் உண்டு. இந்து அமைப்பு நாங்கள் வெளிப்படையாக வேறு மாதிரி பேசிக்கொள்வோம், ஆனால் தனிப்பட்ட முறையில் உறவுகளோடு தான் பயணிப்போம். அவர் சொன்னார்கள், எங்கள் இலக்கு எடப்பாடியை காலி செய்வது மட்டுமே. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க பாருங்க சுஃபியான் சார், எடப்பாடியை காலி செய்வது தான் சொன்னவர் ரொம்ப முக்கியமானவர்கள். தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போதே சொன்னார்கள், இது டெல்லியினுடைய திட்டம். அப்படி என்றால் எடப்பாடி என்றால் அதிமுகவை காலி செய்வது. அதிமுகவை கழுதி முதலிலே பிரித்தார்கள், சசிகலா அம்மாவை பிரித்தார்கள். இதே துக்ளக்கு குருமூர்த்தி கூப்பிட்டார், ஏன்னாடா ஆண்மை இல்லாதவனா நீ எல்லாம் போய் உட்கார் தர்ம யுத்தம் என்று அவரை பிரித்தார்கள். அதற்கு பிறகு கூவத்தூருடைய விவகாரம் முடிந்த பிறகு அம்மையார் சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு இவரை கூப்பிட்டார்கள். அவரை ஓப்பன் சொன்னார், மோடி எங்கள் 2 பேரையும் கையை இணைத்து வைத்தார் என்றார்கள். அதற்கு பிறகு அவர் பலமுறை தனித்து OPS சந்திக்க முற்பட்டார். அவரை சந்திக்க விடாமல் அவரை தனித்து அனுப்பினார்கள். இது பாஜகவுக்கு ரகசிய பங்குண்டு. சந்தித்து விட்டால் மறுபடியும் ஒன்றுமே ஆகிவிடக் கூடாதுல்ல. அதனால நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க டிவியில பேசும்போது, லீலா பேலஸ்ல இருந்து அமித்ஷா அவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு இணைக்கத்தானப்பா சொன்னாரு என்றாரு. அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் எப்போதும் இணையக்கூடாது, எப்போதும் பிரிந்திருங்கள், ஓட்டு வரும்போது இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமமுகவாக இருங்கள், பழனிசாமியாக தனியிருங்கள், OPS ஆக தனியிருங்கள், சசிகலா அவர்களாக தனியிருங்கள், இன்றைக்கு SP ஆக தனியிருங்கள். நாங்கள் வந்தால் ஓட்டுக்காக எல்லாரும் ஒன்று சேரும், ஆனால் நீங்கள் ஒன்று இணையக்கூடாது. இதுதான் அவர்கள் தர்மம். இதை எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? ஹவு கேன் யூ டினை? கர்நாடகாவில் இதுதான் நடந்துச்சு, மகாராஷ்டிராவில் இதுதான் நடந்துச்சு. ஒன்றுமே இல்லாமல் நிதிஷ்குமாரை ஊரை விட்டு அனுப்பி விட்டார்களே, பாவம். இதனால பாஜக என்ன லாபம் சார்? பாஜக வந்து இப்ப ஆட்சியில் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், 34 ஆண்டு காலம் சார் புட்டதேவ பட்டாச்சாரியா, ஜோதி பாசு ஆட்சியில் இருந்தார். எங்க வெஸ்ட் பெங்கால்ல நந்தி கிராமத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்ப அவர்கள் அனைவரும் கேரளாவில் உள்ள மக்கள் கம்யூனிஸ்டுகள், வெஸ்ட் பெங்கால் உள்ள மக்களும் கம்யூனிஸ்டுகள். 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் உண்மை. இன்றைக்கு 10% இன்றைக்கு 47% போயிட்டாங்களே. அப்ப இந்த கம்யூனிஸ்டுக்காரங்கள்லாம் ஹிந்துத்துவா மாறிட்டாங்களா? என்ன லாபம்னு கேட்டீங்களா நீங்க? இதுதான் லாபம். எத்தனை மாநிலத்துல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க? 1984 2 சீட்டு பிடிச்சாங்க. அப்பதான் ஜனசங்கம், பாரதிய ஜனதா சங்கம் ஆரம்பிச்சது. இன்றைக்கு 240 சீட்டு, 300 சீட்டுக்கு மேல. அவருடைய நீண்ட கால கொள்கை என்ன? திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடாது, குறிப்பாக மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க, அது தவறு. அவர்களுடைய இலக்கு என்ன? பாரதிய ஜனதாவுடைய இலக்கு என்ன? மாநில கட்சிகள், ரீஜனல் பார்ட்டிஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அனைத்தும் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட சித்தாந்த ரீதியாக இருக்கணும். கர்நாடகாவில் இன்னைக்கு லிங்காயத்தின் ஒரு சமூகம், அவர்கள் திருப்பி கேட்டால் ஹிந்து மக்களுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவர்களை நீங்கள் எல்லாம் சனாதன ஹிந்துக்கள் என்று கொண்டு வந்து எடியூரப்பாவை உள்ளே கொண்டு வந்து வைத்தார்கள். வைத்து அங்கே ஒரு கால் மூடி விட்டார்கள். அதற்கு முன்பு என்ன செஞ்சார்கள்? அவர் பேர் என்னது, நம்ம மதசார்பற்ற ஜனதா தளம், தேவே கவுடா, அவரை பொது ஒரு சாதி கட்சியாக மாற்றி விட்டார்கள். காங்கிரஸுக்கும் அவர்களுக்கு தான் போட்டி. அதே போல மகாராஷ்டிராவில் 1967 தமிழர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது சிவசேனா. அப்புறம் ஹிந்துத்துவ கட்சியா மாறிச்சு. அவர்களை கொஞ்சமாக முதுகிலேறி அவர்களை காலி செய்து அவர்களை ஏக்நாத் சிண்டியோடு உடைத்து விட்டு அங்கே பட்னாவிஸை கொண்டு வந்து விட்டார்கள். முடிந்து விட்டதான். இங்கே நடந்தது நம்ம பீகார்ல நிதிஷ்குமார் யாரு? JPD சீடர் ஜெயபிரகாஷ் நாராயண், அவரை காலி செய்து அவரை பைத்தியமாக ஆக்கி மோடி காலை விட வைக்கிறாள். உழுதார், காலில் லூஸ் ஆகிட்டார். அங்கே ஆட்சியை பிடித்து விட்டு அவர் டெல்லிக்கு போயிட்டார். தமிழ்நாட்டில் அம்மா இருந்தபுறம் நடந்துச்சு. அம்மா இருக்கும்போது எதாவது நடந்துச்சா? செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அவ்வளவு பேரும் வந்து கதவு தட்டும். அருண் ஜேட்லில இருந்து அவ்வளவு பேரும், ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ல இருந்து, ஜஸ்வந்த் சிங்ல இருந்து, இன்னைக்கு இருக்கிறாரு ராஜ்நாத் சிங் வரைக்கும் கை தட்டுவாங்க. தமிழ்நாட்டுல பார்க்க போனீங்கன்னா அதிமுக பாஜகவை விரும்பி போய் கூட்டணி அமைக்கல. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில இருந்த போது வழி கிடையாது, நிர்பந்தம், ரெண்டாவது அழுத்தம், எதையில எல்லாமே தனக்கு ஒரு மேல போனதுக்கு அப்புறம் முடியாதனாலதான் பாஜக பக்கம் போறாரு. அப்ப அதிமுகவினுடைய ஆதரவாளர்களா பத்திரிகையாளர்களா பார்க்க போனோம்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு எதிரானவர் தானே, அதிமுகவின் நலன் அப்படின்றதானே அவர் பார்த்தாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஹிந்துத்துவ சித்தாந்தவாதிக்கு ஆப்போசிட் சார்.
அவருக்கு பிடிக்காது சார். யாருக்குமே ஹிந்துத்துவம், அதாவது ஹிந்து மக்கள் எல்லாரும் ஒன்று தானே சாருங்க. ஹிந்து முஸ்லீம்லாம் கிடையாது சாருங்க. எல்லாரும் மாமா மாப்பிள்ளை மச்சான் தான் இருப்பாங்க. எல்லாம் அங்கிருந்து கன்வெர்ட் ஆனவன் தானே. அப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு ஆள் இல்லை. அவர் விட்டு கொடுக்காமல் இருந்ததை மட்டும்தான் நான் தவறு சொல்கிறேன். சித்தாந்த ரீதியாக அவர்கள் மீது சில அழுத்தத்தை இவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அவர் அட்டானமஸ் பாடியாக சென்ட்ரல் பியூரோ ஆஃப் அந்த அழுத்தத்தை கொடுத்தது எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் தானே சார் கொடுக்குறாங்க. அவங்க அந்த 6 பேர் தானே அந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அவர்கள் மேலே இருக்கக்கூடிய இப்ப விஜயபாஸ்கர் மீது ஊழல் இருக்கா இல்லையா, எஸ்பி வேலுமணி பயங்கரமான அவர். எஸ்பி வேலுமணி சொன்னால் உங்களுக்கு தேனலுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல, அவர் தான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இணைப்பு பாலம். அது எங்க இருந்து? வெள்ளங்கிரி மலையிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. ஓ புரியுது. வெள்ளங்கிரி மலையிலிருந்து சிவனுடைய கடாட்சத்தில், சிவனுடைய அருளாசியில், அது நல்ல செயல்களுக்கு நான் சிவனை இதாக்க மாட்டேன். அவர்கள் பல இந்து மக்கள் மிகப்பெரிய மதிப்பீடு வச்சிருக்காள் சிவனை பொறுத்தவரை. அங்கிருந்து ஆரம்பித்து சாப்பரையில் தான் செல்கிறது. இதுதான் அவர் செய்கிறார். அவரை பாருங்கள், ஒரு அரசியல் தலைவருக்குரிய லட்சணம் இருக்கிறதா? அவர் தனியே இருக்கட்டும், இதில் யாராவது தனித்து இருக்கட்டும். ஒரு 500 ஓட்டு வாங்குவார்களா? யாரும் வாங்க மாட்டார்கள். பொதுவாக சொல்றேன். அதனுடைய தொடர்ச்சியா தான் சார் இப்ப நடக்கிற சம்பவங்கள்ல ஒரு கனெக்டிவிட்டியா பார்க்க தோணுது. அவ்வளவு செல்வாக்கு பொருந்திய நபர் கட்சியை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னா அதற்கு ஆதரவு டெல்லியில இருந்து இல்ல அப்படின்னா, இப்ப எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள்ட்ட பேசுறாரு, இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி பேசுறாரு, பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொல்லி அமித்ஷா பதில் சொல்றாருன்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. ஒரு கட்சி உடையறத எப்படி அவங்க எடுக்கிறாங்க? சார் அவங்க திட்டமே அதானே சார். சார் அமமுக உடைத்தார்கள், சசிகலா அம்மாவை உடைச்சு புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அவருக்கு வழியே இல்லாம ஆரம்பிச்சார். இப்ப இவர் தனியா அதிமுக பெட்டான ஆர்கனைசேஷன் இருக்கிறது. ஓபிஎஸ் பத்தி விட்டாங்க. போயா ஓபிஎஸ் நினைச்சா அவங்க சேர்த்திருக்கலாம்ல, அன்னைக்கு சேர்த்து எல்லாரும் ஒன்னா சேர்த்திருக்கலாம்ல. பிஜேபி நினைச்சா எல்லாம் நடந்திருக்கும் சார். இந்த இடத்துலதான் சார் இந்த கேள்வி வருது. பிடிவாதமானவர் எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிறதுக்கும் இல்ல இது பாஜகவினுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறதுக்குமான வித்தியாசம் ரெண்டுமே இருக்குல்ல. ஆனால் மனம் விட்டு பேசணும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய வாய்ப்பை இறைவன் வழங்கிவிட்டார் அல்லது இயற்கை வழங்கிவிட்டது. இப்போது அவருக்கு இருக்கக்கூடிய தேவை, உண்மையிலேயே இவர்கள் அம்மாவை நேசித்தார், புரட்சி தலைவரை ஆரம்பிச்சார், அனைவரும் மனம் விட்டு பேச. இப்ப எனக்கு கூட அந்த ஆசை உண்டு, இவர்களை இணைக்க. என்ன நாங்க எதிர்பார்க்கிறோம், எதுக்காக போறோம், நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லி மனம் விட்டு பேசி, யாரும் அதிகாரத்தில் நாம் எதுவும் எடுத்துக்கொள்வோம், இப்படி எல்லாம் நாம இப்ப காப்பாற்றுவோம். நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு பெர்மனன்ட் வெற்றி கிடையாது. இல்ல சார், இப்போ 25 பேர் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில இருந்து மாற மாட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா இவ்வளவு தூரம் 24 யார நீக்கிறீங்க சார்? 25 ஒருத்தர் போயிட்டார்ல, வீரமணி ஒருத்தர். இல்ல அவரு சொல்லிட்டாருங்களே, நான் எடப்பாடி கே பழனிசாமி பொதுச் செயலர், ஆனா நான் எஸ்பி வேலுமணி பக்கம் தான் இருக்கேன்னு. அப்ப அது என்ன கணக்கு? அது தெரியல, அந்த கிளாரிட்டி தெரியல. இந்த பெஞ்சமின் இருக்காரு, அவரு அழுதாரு. அவரும் நான் ஜெயிக்கவே இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவரு. ஆனா இவங்க என்ன சண்டை போட்டாலும் கட்சி யார் கையில இருக்கு? எடப்பாடி தானே இருக்கு. ஆமா, புரியுதா? ஆனா இவர்கள் முதலடியாக செய்ய வேண்டிய வேலை அதுக்கு இல்ல சார். அதிமுக பெரும்பான்மை பெற்ற அதிக இடங்களை வென்ற தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் 2029 தேர்தலையும் 2031 தேர்தலையும் அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிறத எப்படி மக்கள் ஏத்துப்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்ல? எப்போ? இப்போ இந்த தேர்தலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, பதவி வாங்குறாங்க. அப்ப இந்த கூட்டணி தலைமை யாரு, முதலமைச்சர் யாரு அப்படின்றது மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப அதிமுக அடுத்த தேர்தலை எப்படி களத்துல சந்திக்கும் அப்படின்ற கேள்வி வருதுல்ல சார். இவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் சார் இப்போ லீகலா 10வது ஷெட்யூல்ல 19A படி 2B என்ன சொல்லுதுன்னா, கட்சியினுடைய பொதுச் செயலருக்கு தான் ஹேஸ் அ ரைட். அவர் இப்போது ஒரு லெட்டர் கொடுத்தால் இவர்கள் பதவி இழந்து போய்விடுவார்கள். அவர் கொடுக்கல. ஏன் கொடுக்காம இருக்கிறாருன்னு என்ன விஷயம் தெரியுமா? பை எலெக்ஷன் வரக்கூடாது, வந்தா அவருக்கு நெருக்கடியாயிரும். ஆனால் அவருக்கு அதிமுக சீட்டு குறையும், தாவேகாவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி அதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். புரியுதா? இவர்கள் முழுக்க கட்சி, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் இப்போது இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அதிகப்படியான மெம்பர், அது அல்ல சார். நீங்க சொல்ற விட அப்படின்னா இங்க அதிமுக இருந்து போகக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சின்னத்துல நிப்பாங்க? விசில் சின்னத்துல நிப்பாங்களா இல்ல சுயேட்சையா நிப்பாங்களா? விசில் சின்னத்தில் நின்றால் கதை முடிந்து போயிடும். அவரு வேற ஒரு கட்சியிலுடைய சின்னம், வேற ஒரு கட்சி. அதிமுக தானே வெளியே போன வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு, உரிமை முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு. அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இப்போ இந்த லீகல் பேட்டில்கள்ல நல்ல கவனிங்க, இந்தியாவினுடைய எல்லாவற்றையும் ஆட்டக்கூடிய சாணக்கியர்கள் டெல்லியில உள்ளவர்கள். வேற ஒண்ணும் வேணாம் சார். நீங்க ஒரே 22% முஸ்லீம் மக்கள் இருக்காங்க இந்த நாட்டுல. பிஜேபி எதிர்த்து எவரும் ஒன்றும் சொல்றது இல்லை. அங்கங்கே செலவும் பேசுவான். பள்ளிவாசலை கொண்டு வந்ததுக்கு எவ்வளவு பெரிய திட்டம் நடந்துச்சு. அந்த திட்டத்துல எங்கேயாவது ஹேவி காட் ஆஃப் எனி எவிடன்ஸா, கீழே ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. அது மசூதியாக இருந்தது, பாபரி மசூதி, அந்த காலத்துல உள்ள விஷயம். அதை கொண்டு அவங்க அழகா, அவர் பேர் என்னது,
அந்த தீர்ப்பு எழுதின கோகாய், ரஞ்சன் கோகாய், அவரை உடனே என்ன ஆகிட்டாங்க, எம்பி ஆகிட்டாங்க. சரி, வேற சாப்டர் சார். நம்ம வேற நான் எதுக்கு சொல்றோம்னா, அந்த அளவுக்கு செயல் திட்ட வடிவத்தில் கொண்டு வரக்கூடிய அவர்களுக்கு நாளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்டங்களை வளைக்க முடியாது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு இவர்களுக்கு ஆதரவு சார். இப்போ அதுவே நோக்கம், அதுவே இறுதியா இருந்தா கூட எடப்பாடி கே பழனிசாமி இடத்துல அடுத்து யாரு? இப்ப அதுதான் பிரச்சனை. எடப்பாடி கே பழனிசாமி தான் பிரச்சனை அப்படின்னா, அவர் இடத்துல அடுத்து யாரை வைக்க போறீங்க? இவரை விட சிறப்பாகவும் அதிமுக நலனுக்காகவும் இப்ப இருக்கக்கூடியவங்கள பாடுபடக்கூடியவங்க யாருன்ற கேள்வி நமக்கு பத்திரிகையாளரா நீங்க யார சொல்ல? நான் பத்திரிகையாளர் நான் ஒண்ணு இல்லை, நம்ம ஒரு வெல்விஷர் ஆஃப் த பார்ட்டி. நான் ஒரு பத்திரிகைக்காரர் தான், எல்லாருக்கும் வெல்விஷர் தான். நான் இப்ப விஜய் அவர்களுக்கு கூட இன்னைக்கு காலையில தோழர் திருமாவளவன் கூட அதான் சொன்னேன், பேசும்போது கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதிமுக ஒன்றுபடவில்லை என்றால் தமிழர்களுக்கான இழப்பு. நான் மறுபடியும் வலியுறுத்துறேன். அதிமுக எடுத்துக்கலாமா சார்? அதிமுக பிளவுபடணும்னு பிரிந்து போனவங்க விரும்பல. ஆனா எனக்கு பதவி வேணும்ன்ற ஆசை அவங்கள்ட்ட இருக்கு. அது நான் சொன்ன ஆடின காலம் அவங்களுக்கு ஆசை இருக்குல்ல. 5 வருஷமா நான் சும்மா இருந்துட்டேன், இன்னும் 5 வருஷம் இப்படியா இருக்க முடியும்? அப்படி அதான உண்மை. 5 வருஷமா நான் உட்கார்ந்தேன், எனக்கு கலெக்டர் வந்தான், சல்யூட் அடிச்சான், தொடர்ந்து விட்டான். இன்னொரு கேள்வி வருதுல்ல சார், 21 சட்டமன்ற உறுப்பினர் எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்க, தொகுதிகள் கொடுக்குறாங்க, நீங்க என்ன வேலை பார்த்து எவ்வளவு ஜெயிச்சு கட்சிக்கு கொடுத்தீங்கன்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார். விழுப்புரத்துலயும் கோவை மண்டலத்திலயும் என்ன ஜெயிச்சீங்க, மத்த யாரும் ஜெயிச்சாங்கன்றது ஒரு அப்படியே அந்த பக்கம் திமுக பக்கம் போனோம், முதலமைச்சரே தோற்கிறாரு, இன்னமும் கட்டுக்கோப்பா இருக்குது, பணியாற்ற முடியாதவர்கள் மாவட்ட செயலர்கள் பதவியில இருந்து விலகுங்கன்னு சொல்லி இன்னமும் கட்டுக்கோப்பா அதை ஸ்ட்ரிக்டா அவங்க பண்றாங்க. தோல்வி அடைந்த நேரத்துல தான் ஒற்றுமையா இருந்து அடுத்த வெற்றிக்கான டிஎம்கே அந்த யூனிட்டி கொண்டு வந்துட்டாப்ல. இப்ப இந்த இடத்துல நீங்க வாரிசுன்னு பேசுறீங்க, என்ன வாரிசு எவ்வளவு முக்கியன்றது இப்ப அவங்க சொல்றாங்களே. ஆமா நாங்க வாரிசா இருக்கப்ப தான் யூனிட் பண்றோம், பண்ண முடியுது. வாரிசுனா உங்களுக்கு அது கருணாநிதியுடைய மகன் அடிப்படையில போதில்ல. இப்போ ஸ்டாலினுக்கு கருணாநிதியுடைய மகன், இது ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி. எடப்பாடி அந்த இடத்துல இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் வெளிப்படையாக சொல்ல போனால், மனம் விட்டு இவர்கள் பேச வேண்டாம், உடனடியாக சரி செய்யலாம். அதை யாரு தூக்கி நிறுத்துவது? இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய விவகாரம் ஒரு நல்ல வெல்விஷரான ஓய்வு பெற்ற ஜட்ஜஸ், பொதுவான ஒரு ஆள், இது காலத்தின் துக்ளக் சார் மாதிரி யாராவது ஒருத்தர். துக்ளக்கா? ஆமா, ரொம்ப அருமை. நான் இன்னைக்கு இருக்கிற துக்ளக்கான்னு நினைச்சேன். அவர் ஒரு நல்ல அவரை போல ஒரு நல்ல. ஏன்னா உண்மையிலே இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் வயதான, அவர்களும் ஒரு அறிவுபூர்வமான 70 வயது அவர்கள் அடைந்தவர்கள். இவர்களும் அவருடைய வயதுக்குள்ளவர் தான். யாரு நம்ம எடப்பாடி ஐயா அவர்களும் இப்ப எல்லாருமே 70 வயது கிட்டத்தட்ட நெருங்கியவர்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஈகோ பார்க்காமல் ஒரு பெரிய தலைவர்கள், எல்லோருக்குமே நல்ல ஒரு அனுபவம் உண்டு. நான் திருப்பி கேட்டால் செங்கோட்டையனை இங்கே கொண்டு சேர்க்க சொல்வேன், என்னை கேட்டார். ஆமா, பதவி சுஃபியான் விரும்ப மாட்டாரு, அது சாத்தியம் இல்லை. அவரு நல்ல போஸ்ட்ல தமிழ்நாடு நிதியமைச்சர் விட்டுட்டு வருவாரா? அப்படி எல்லாம் வர்றது அளவுக்கு பைத்தியம் இல்லை. செங்கோட்டையனை கூப்பிடுங்கள், ஓபிஎஸ்ஐ கூப்பிடுங்கள், அம்மையார் சசிகலாவை கூப்பிடுங்கள், நீங்கள் வாருங்கள், உங்களுக்குள் இணக்க போக்கில் சார் அமர்ந்து பேசினா எல்லாம் முடியும் சார். இது நடக்காதுன்னு நினைக்காதீங்க, நடக்கவும் வாய்ப்பு உண்டு. மிக நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி.